2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கான வார்த்தை. ஆண்டவரின் நாமத்தை எப்பொழுதும் துதிப்பேன், ஆண்டவரின் திருப்பெயரை எந்நாளும் புகழுவேன். சங்கீதம் 145 வசனம் 2 இப்படி படிக்கிறோம். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். சங்கீதம் 145 ஒரு துதி பாடல். தாவீது தான் ஆராதிக்கிற கடவுளை நன்றாக அறிந்திருந்ததால் அவர் ஒவ்வொரு நாளும் அவரை புகழ்கிறார். நீங்கள் கடவுளை புகழ்ந்து பேசும்போது கடவுளான உங்களுடைய உறவும் அதன் வழியாக வருகின்ற வலிமையும் என்ன என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் பல்வேறு மன அழுத்தங்கள் வழியாய் கடந்து போகிறோம். ஒரு நாள் எப்படி முடிய போகிறது என்பதை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலை எழுந்ததும் முதல் செய்யும் விஷயம் என்ன? செய்திகளை பார்க்க, இந்த நாளுக்குரிய அட்டவணைகளை சரி செய்ய, தவறவிட்ட அழைப்புகளுக்கு பதிலளிக்க, இப்படியே நாம் தொலைபேசியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இதை செய்யும் போது கடவுளுக்கு பிரியமானது அல்ல, மாறாக உங்கள் வணிகத்திலும் உங்கள் ஆர்வங்களிலும் நீங்கள் மிகவும் கவனமாக செயல்படுகிறீர்கள். ஆனால் தாவீது கடவுளை புகழ்வது வாழ்க்கையில் ஒரு முன்னுரிமையாக பார்க்கின்றார். ஆகவே தான் அவர் இப்படி பாடுகின்றார். நான் உம்மை புகழ்வேன், நான் உமது நாமத்தை புகழ்வேன். கடவுளை புகழ்வது ஒரு திட்டவட்டமான, வேண்டுமென்றே எடுக்கப்பட்ட நல்ல முடிவும் நல்ல சிறந்த வாழ்வாகும். ஒவ்வொரு நாளும் கடவுளை புகழ்வது அது நமது முன்னுரிமையாய் இருக்கட்டும். சங்கீதக்காரன் 2 விஷயங்களுக்காக கடவுளை புகழ்கிறார். முதலாவது அவருடைய மகத்துவம். இது நாம் பெரியவராய் கருதக்கூடிய மனிதனிருந்து கர்த்தரை வேறுபடுத்தி வணங்கப்படுவதற்கும் ஆராதிப்பதற்கும் போற்றப்படுவதற்கும் அவருடைய தகுதியை கவனத்தில் கொள்ளுகிறது. அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. அவர் இரக்கத்தில் பெரியவராய் இருக்கிறார். அவரை போல இரக்கமுள்ளவர் இந்த உலகத்தில் வேறு எவரும் இல்லை. ராஜாவாய் இருக்கும் கடவுள், அவருடைய ஆட்சி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நாம் கடவுளையும் ராஜாவையும் எப்படி ஒரு சேர பார்க்கிறோம்? அவருடைய செயல்கள் மகத்துவமானவைகள். அதைத்தான் திருமறை மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 145 தொடர்ந்து படிக்கின்ற போது கடவுளின் மாட்சிமையும் கடவுளின் இறையாண்மையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தாவீது கடவுளை அவர் யார் என்பதற்காகவும் அவருடைய மகத்துவத்துக்காகவும் தொடர்ந்து புகழ்ந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது விஷயம், அவர் கடவுளை அவர் செய்த நன்மைக்காக புகழுகிறார். கடவுளை அவர் தம் வாழ்வில் செய்த நன்மைக்காக புகழுகிறார். கடவுள் நம் வாழ்வில் செய்திருக்கிற நன்மையை சிந்தித்து பாருங்கள். இவை அனைத்தையும் ஒரே பாடலாக அமைத்திருக்கிறார். அவர் கோபப்படுவதற்கு மெதுவாக இருக்கிறார். அவர் கிருபையுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் சகலத்தையும் நமக்காக தாங்குகிறார். அவர் ஒருவரை எழுப்புகிறார். விட்டுவிட தயாராக இருப்பவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தருகிறார். அவர் திருப்திப்படுத்துகிறார். நமக்கு தெரியும், கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்தும் போது நம்முடைய இருதயத்தை அவர் புதுப்பித்து பலப்படுத்துகிறார். அவர் தன்னை நேசிக்கும் அனைவருக்கும் மிக அருகாமையில் இருக்கிறார். சங்கீதம் 34:8 படிக்கின்ற போது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். வாழ்க்கையில் அவர் கீழ்ப்படியாதவராகவும் பொறுமையற்றவராகவும் சந்தேகம் கொண்டவராகவும் பயந்தவராகவும் இருந்த போதும் கூட கடவுளின் நன்மையை அவருடைய வாழ்க்கை சூழலில் வழிநடத்திற்று. அதனால தான் கடவுள் நம் மீது செய்திருக்கிற நன்மைக்காக அவரை தொடர்ந்து புகழுகிறார். அவர் செய்த நன்மை நான் அனுபவித்தேன், அவருடைய மகத்துவத்தை நான் அறிந்திருக்கிறேன். 3ஆம் வசனத்தில் படிக்கிறோம், கர்த்தர் மிகவும் பெரியவர், அவர் துதிக்கப்படத்தக்க வேண்டியவர் என்று நாம் படிக்கின்றோம்.
பின்னர் 8வது வசனத்தை படிக்கின்ற போது, கர்த்தர் கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர், கோபத்திற்கு நீடிய சாந்தமும் இரக்கத்தில் மிகுந்தோருமாயிருக்கிறார். 9ஆம் திருமொழியை படிக்கின்ற போது, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்று விரும்புகிறேன், கர்த்தர் அனைவருக்கும் நல்லவர், அவருடைய கனிவான இரக்கங்கள் அவருடைய எல்லா செயல்களின் மீதும் உள்ளன. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் கடவுளின் நன்மையை நாம் அனுபவித்ததில்லையா? ஒவ்வொரு நாளும் நாம் புகழ வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் அவருடைய நன்மையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கடவுளின் நன்மையை அனுபவியாதிருந்தால் உங்களுக்கும் அவருக்கும் நன்றி செலுத்துவதை தவிர வேறு வழியில்லை. அவரை ஒவ்வொரு நாளும் துதிப்பதை தவிர அவருடைய மகத்துவமும் நம்மில் வெளிப்படுகிறது. ஆகவே தான் இந்த மாதத்தில் துதியின் சக்தியை அனுபவிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். நம்மிடம் இல்லாத விஷயங்களை பார்ப்பதை நிறுத்துவோம். நாம் விரும்பும் விஷயங்களை, அதை பெற காத்திருக்கும் விஷயங்களையும் நிறுத்துவோம். ஆண்டவரை பார்த்து அவருடைய நன்மையை அனுபவித்து, ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் உம்மை புகழுவேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளையும் தொடங்குவோம். கடவுளை புகழ்ந்து பேசாமல் ஒரு நாளையும் தவற விடாதிருங்கள். ஒரு வேளையும் தவற விடாதிருங்கள். குடும்பமாக ஒன்று கூடி அவரை புகழ்ந்து அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய நன்மையும் போற்ற ஒவ்வொரு நாளும் அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமான மாதமாய் அமைவதாக. ஆமேன், ஆமேன்.